ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் தான் நான் இன்றைக்கி இருக்கேன். ஸோ திருச்சி அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டே போவோம். அதே மாதிரி திருச்சி டு சென்னை, பேக் டு திருச்சி டு சென்னை நம்ம வந்து ரிட்டர்ன் போகிறோம். இது போர்ட்டு டெல்லியே போகாதுன்னு நினைக்கிறேன், இது யாருமே இல்லை இதில். ஸோ பேக் டு சென்னை வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயினில் போகிறோம், என்ன ஏது எல்லாமே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். இன்னொரு விஷயம், சமயபுரம் கோயில் வந்து நம்ம ஃபுல் வீடியோ வந்து லாங்காக நம்ம எடுக்க முடியாதாங்க. யாரும் அஃபிஷியல் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து ஷார்ட்ஸாக போட்டேன். ஸோ சமயபுரம் கோயில் வீடியோ யாருன்னா பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சத்திரம் பேருந்து நிலையம். திருச்சிக்கு மொத்தம் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஒன்று சென்ட்ரல், இன்னொன்று சத்திரம். இது வந்து அங்கங்கே சிட்டிக்குள்ளே போகிறதுக்குள்ள பஸ்ஸஸ்லாம் இங்கே நிற்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கும் போகிற பஸ்ஸெல்லாம் இங்கே தான் நிற்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே. ஸோ சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஏறி இருக்கும், ப்ரைவேட் பஸ்ஸு. பார்க்கலாம் நடுவில் என்னென்ன ஸ்டாப் இருக்குது, முக்கியமானதெல்லாம் சிலதை காட்டுறேன், பார்க்கலாம். இதுதான் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், திருச்சி மத்திய பேருந்து நிலையம். இதுதான் அது. எல்லாம் நினச்சின்னு இருப்பீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு, நல்லா இந்த பையன் தூங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அதுதான் கிடையாது. நான் தூங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அங்கே சீட்டில் லேடிஸ் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களா, இப்போ நானே எழுச்சிடலாமா, நம்ம உட்காரலாமா, அப்புறம் சரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லோரும் உட்காருங்க என்னன்னு சரி உட்காந்தேன் நான். இப்போ வந்து நைட்டு சரியாக தூங்கலை, இப்போ செம்ம தூக்கம். பஸ்ஸை நின்றுட்டே தூங்குகிறோம், உட்காந்துட்டு தூங்குகிறோம், பார்த்துட்டு தூக்கமே இல்லாமல் இப்போது பயங்கரமாக தூக்கம் வருது. என்ன பண்ணுறது தெரியல. பேசாமல் வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாமான்னு பார்க்குறேன் ட்ரெயினில் போகிறது. ஸோ இங்கே இதுதான் வந்து நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அதாவது வெளியூருக்கெலாம் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்ட். இது வந்து நம்ம ஏதோ கட்டிங் போகுதுடா, ஒரு நிமிஷம் வந்து சென்னை போகக்கூடிய எம்ஜி லீரா ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ். இது சென்னை போகக்கூடிய நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர். எஸ், நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கேன்னா திருச்சியில் இருக்கேன், நல்லா கண்டுபிடிங்க பார்ப்போம். சேம் அதே மாதிரி பஸ்ஸில் சென்னையில் இருக்க மாதிரி சேம் ப்ளூ கலர் பஸ்ஸு, சேம் ரெட் கலர் பஸ்ஸு எல்லாமே இருக்குது. பட் இங்கே வந்து வேறு கணக்கில் வந்து ரெட் கலர் பஸ்ஸும் ப்ளூ கலர் பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே கொது தான். ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து ப்ளூ கலர் பஸ்ஸு டீலக்ஸாகவும், ரெட் கலர் பஸ் வந்து மகளிராக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் மகளிராக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே மகளிர் விடியல் பேருந்து தான். ஸோ அப்படியே HSL சென்னை பஸ் மாதிரி இருக்குல்ல, நம்ம சென்னை எம்டிசி லோக்கல் பஸ் மாதிரி. ஆனால் இது எம்டிசி கிடையாது, TNSTC லோக்கலு சிட்டி பஸ். ஸோ திருச்சி மெயின் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, அவ்வளோதான். திருச்சிக்கு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். திருச்சியை பொறுத்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியே சாப்பிட்றத தவிர்த்துறது அப்படின்னு நான் சொல்கிறது நல்லது. உள்ளேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து கேன்டீன் இருக்குது, நீங்கள் அங்கே ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. ஸோ திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர்
இந்த பக்கம் ரிசர்வேஷன், இந்த அந்த சைடு அன்ரிசர்வ், இந்த பக்கம் ரிசர்வ்டு, அந்த பக்கம் அன்ரிசர்வ்டு, 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க இங்கே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டிக்கெட் தாங்க திருச்சி டு செங்கல்பட்டு வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து சென்னை உள்ளுக்குள்ளே சிட்டிக்குள்ளே வரைக்கும் செங்கல்பட்டுல இறங்கிடுவேன் நான். ஏன்னா எனக்கு வீடு திருவள்ளூர் தாண்டி இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து திருவள்ளூர் பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்கு தான் இப்படி செங்கல்பட்டு வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அங்கே செக்கிங் கிட்ட கொடுத்து இந்த டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இது என்ன ட்ரெயின், என்ன பிளாட்ஃபார்மு, அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பார்க்கணும். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து இதுதான், ஹவுரா போகிற வண்டி அப்படின்றாங்க. ஸோ ஹவுரா போகிற வண்டியில் தான் நம்ம ஏற போகிறோம். அதாவது திருச்சி ஹவுரா எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரெயின் தான் இது. ஸோ நம்ம இது ஏறி தான் நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ நம்ம ஊர் ட்ரெயினே வந்து இந்திக்காரங்க மோசம் பண்ணி வைப்பாங்க. இது ஹவுரா போகிற வண்டி, நம்ம ட்ராவல் பண்ண போகிறது டேரெக்டாக ஹவுரா. ஸோ அப்போ இந்த ட்ரெயின் எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்றத இப்போ நினச்சி பார்த்துக்கோங்க. யாருன்னா தயவு செஞ்சு சாப்பிட்டு நின்றீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு கன்றாவியாக காட்டுவோம். இன்னும் அடுத்த அந்தளவுக்கு வச்சுருப்பானுங்க இப்போ கொஞ்சம். ஸோ இங்கே வந்து அண்டா பிரியாணி அதெல்லாம் விற்றுட்டு வராங்க. நான் இப்போ உங்களுக்கு நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டு காட்ட முடியாது, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. நான்வெஜ் நான் சாப்பிடக்கூடாது அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு. ஸோ அதனால் வந்து வெஜ்ஜு தான் பார்த்துட்ருக்கேன். என்னங்க இந்த ட்ரெயினில் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. இவ்வளோ கன்றாவே வச்சுருக்கானுங்க வண்டியை. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது. சத்தியமாக இதில் ட்ராவல் பண்ண முடியாது. வா, என்னடா இவன் பில்டப் பண்ணுறானேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இவ்வளோ கன்றாவே வச்சுருக்காங்க. இந்த கோச்சை ஃபஸ்ட்டு பாருங்கள், தெரியும் எனக்கு இது மாதிரி. ஆனால் வாழ்க்கையில் இவ்வளோ கேவலமான ஒரு ஜேர்னி நான் பண்ணதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ சாப்பாடு வந்து இங்கேயே வாங்கிட்டேன். நான் ரயில்வேஸ்கிட்டேருந்து சாப்பாடு வாங்கிட்டேன். ஸோ லெமன் ரைஸ் வாங்கியிருக்கேன். என்னால் நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஸோ லெமன் ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஊறுகாய் இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நடந்துகிட்ருக்க பிரச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிற மூட்லலாம் நான் சத்தியமாக இல்லை. ஏன்னா வந்து அரியலூர், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து அரியலூர் ரயில்வே ஸ்டேஷனு. வீடியோ கொஞ்சம் ஹேங்காக தான், என் செல்லு எனக்கு சரியே கிடையாது, என் போன எனக்கு தெரியல. அரியலூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் இறங்கிட்டேன். ஸோ இந்த அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம பின்னாடி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. அந்த குருவாயூரில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூரில் இறங்கிட்டேன் நான். ஸோ எந்த அளவுக்கு இப்போ அந்த ட்ரெயின் வந்து டென்ஷன் பண்ணிக்கிது பாருங்கண்ணா. கரெக்டாக வந்து நம்ம ஏறி உக்காடுறோம், நம்ம கீழே உக்காடுறோம், அப்படியே மேலே ஏறி அப்படியே காலை வச்சு தேய்கிறானுங்க, அப்படியே இந்த தண்ணி பாட்டில் வச்சு தேய்கிறானுங்க முதுகில். என்ன கன்றாவே இது பண்ணினுக்கிறானுங்க. நம்மளால அந்த வண்டியில் சத்தியமாக சமாளிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு இப்போ பின்னாடி வரக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் சென்னைக்கு. ஸோ கைஸ் ஃபைனலி எங்கே ட்ரிப் ஆரம்பித்தோமோ அங்கேயே அது அங்கேயே முடிக்கிறோம். நம்ம இங்கே தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேயே முடிக்கிறோம். அந்த வீடியோவுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் நல்ல வியூஸ் போயிருக்கு. வியூஸும் கம்மியாக தான் போயிட்டுருக்கு, லைக்ஸும் கம்மியாக தான் போகுது. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து சென்னை டு திருச்சி வந்து நம்ம வந்து அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும் எவ்வளோ அந்த ட்ரெயினில் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் சரியாக போகல, வியூஸும் சரியாக போகல. ஏன் சப்போர்ட் கொடுக்க மாட்டிங்களா? ஓகே. அந்த ஹவுரா திருச்சி ஹவுரா அந்த ட்ரெயின் வந்து நீங்கள் திருச்சிலேருந்து சென்னை வர்றதுக்கு அந்த ஹவுரா வண்டியில் வரணுமான்னு கேட்டால் தயவு செஞ்சு வேணாம்பா. அப்புறமா வந்து அந்த ஹவுரா வண்டியில் போயிட்டு எனக்கு அது இதுன்னா அது கம்பெனி பொறுப்பாகாது. அந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்து சரியாக இருக்காது. திருச்சிராப்பள்ளி டு ஹவுரா வந்து சென்னை வரத்துக்கு தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ரொம்ப கன்றாவியாக இருக்கேன். நான் சென்னைக்கு போனேன்னா ஒரே ஒரு நல்ல ஊரில் தான் நான் கிளம்பி வந்துருந்தேன். நான் சாமி பார்த்துட்டு எனக்கு சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி டென்ஷன் தான். என்ன செருப்பாங்க ஓட்டணும், எங்கே குழந்தைருமா அது வச்சு குட்டி குட்டி டென்ஷன் இருந்துச்சு. நான் கோயிலுக்கு தானே வந்தோம், அதெல்லாம் போனால் போதுன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியாக கிளம்பி வந்தேன். ஆக்சுவலி இந்த ட்ரெயினை பார்த்தோன்னே எனக்கு செம்ம டென்ஷன் இப்படி அப்படியே தலைக்கு ஒரு டென்ஷன் ஏறிடுச்சு. அந்த அளவு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா இது இப்படி இந்த வண்டி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் வந்து மொபைலில் பார்த்துட்டு உடனே வந்து நான் அரியலூரில் இறங்கி பின்னாடி வந்து
குருவாயூர் ட்ரெயினை பிடிச்சேன் நான். ஸோ குருவாயூரில் வரலாம், மற்ற எந்த ட்ரெயின் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ஹவுரா திருச்சி கிராஸ் பண்ணி போகிற நார்த் இந்தியாவுக்கு போகிற எந்த ட்ரெயினுமே தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ரொம்ப கன்றாவையாக இருக்கும், அந்த ஜேர்னியே நரகமாயிடும். ஏன்னா நரகமாக தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமயபுரம் கோயில் பற்றி நான் ஷார்ட்ஸில் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ எடுத்துனா அது அவ்வளோனா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.